Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 வந்து 83 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20235 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து 82365 பாயிண்ட்ஸாக இருக்குது. 231 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 51351 பாயிண்ட்ஸு, 198 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 42787 பாயிண்ட்ஸு, 196 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோரராட் இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 5318 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். டிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 3198 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இதான் எஃப்ஐஎஸ் டேட்டா. டிஎஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பல்க் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க மார்க்கெட்டில். எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 5318 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அதிக அளவில் ஃபண்ட் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎல் ஷேர். ஸோ இதை வந்து ரொம்ப நாளாக டிஸ்கஸே பண்ணலை. இந்த ஷேர் வந்து நான் அக்யூமுலேஷன் பண்ணி அப்படியே என் போர்ட்ஃபோலியோ கடந்து தூங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎல் 634 ரூபா வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். அதுலேருந்து எவ்வளோ இறங்கிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு இந்த யூபிஎல் ஷேர். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் திடீர்னு ஒரு 4% இன்னைக்கு ரேலியாக இருந்துச்சு. 604 ரூபா வரைக்கும் போன ஷேரு, அதுக்கப்புறம் வந்து 598 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 3.5% பாசிட்டிவ்ல யூபிஎல் ஷேரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஎல்ல நான் வந்து சரி ரீசெண்டாக ஏதாவது பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடி எக்ஸல் மெகா இண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அவங்க இருந்த ரிமைனிங் 20% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து யூபிஎல் வந்து அவங்களோட யூபிஎல் குளோபல் லிமிடெட் அவங்களோட சப்சிடரியாக இருக்குது. அது மூலம் மட்டும்தான் ரிமைனிங் 20% ஸ்டேக்கு. இது வந்து இந்தோனேஷியா கம்பெனி. இந்த பிடி எக்ஸல் மெகோ இண்டோங்கிறது ஒரு இந்தோனேஷியா கம்பெனி. அதில் தான் ரிமைனிங் 20% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிடி எக்ஸல் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பையிங், அடுத்தது இம்போர்ட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆஃப் அக்ரோ கெமிக்கல்ஸு, நெக்ஸ்ட் சீட்ஸு, ஃபியூமியூன் கன்ஸு, ஃபெர்டிலைசர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போ பிடிஎக்ஸல் அப்படிங்கிற கம்பெனி வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது இப்போ வந்து இவங்க யூபிஎலோட சப்சிடியாக இருக்க யூபிஎல் குளோபல் லிமிடெடோட சப்சிடியாட்டு மாறுது. நெக்ஸ்ட் அக்யூசிஷன் வந்து நான் சொன்ன மாதிரி யூபிஎலோட சப்சிடியாக இருக்க யூபிஎல் குளோபல் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 99.9998% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த யூஜிஎல் கம்பெனி இந்த பிடிஎக்ஸல்ல. ரிமைனிங் இருக்கிற 0.0002% வந்து யூபிஎல் யூரோப் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடி தான் இருக்குது. மோரராட் இது வந்து யூபிஎல் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆறுதல் தந்திருக்காங்க. ஸோ இந்த 20% ஸ்டேக் சொன்னால் அதோட வேல்யூ வந்து $6.85 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூபிஎல்ல வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இந்தியா ஷேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான பர்ஃபார்மன்ஸ், 5% ரேலியான ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு 767 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணது 725 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 1% நெகட்டிவ்ல. இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு காரணம் MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் இவங்க இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு $258 மில்லியன் வந்து ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நோவாமா அல்டர்னேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க சொல்கிறது $258 மில்லியன் இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குண்டு. அடுத்தது IIFL அல்டர்னேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு $200 மில்லியன் $240 மில்லியன் வரைக்கும் இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த அப்டேட் வச்சு தான் இன்னைக்கு ஆயில் இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் க்ளோசிங் வந்து சொதப்பிட்டாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு இயரில் வந்து 295% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 2024 மட்டும் 190% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆயில் இந்தியா. மோரராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், பட் க்ளோசிங் வந்து சொதப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஸ்டாக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கு 2 days நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 12.70% கிட்ட க்ளோசிங் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ்ல. 631 ரூபா போனது, க்ளோசிங் வந்து 624 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 13% இந்த ஸ்டாக் ரேலியாக இருக்கு. ஸோ இது கவனிக்க வேண்டியது, 2 நாளுக்கு முன்னாடி வந்து பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸில் இவங்க ஒரு டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பேடிஎம் வந்து எக்ஸ்போஸ்ட்ல ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இவங்களோட QR கோடு, நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் பாக்ஸஸ், அடுத்து வந்து கார்ட் மிஷின், இந்த ரிலேட்டட் பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்டெக் ஸ்பேஸில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி பிஎம் மோடியோட அப்ரிஷியேஷன் அவங்களோட எக்ஸ் தளத்தில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பேடிஎம் ஷேர். மோரராட் இது வந்து பேடிஎம் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் இப்போதைக்கு பேடிஎம் ஷேருக்குள்ள என்ட்ரி கொடுக்கலாமான்னா அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். என்ன கேட்டால் நான் வந்து பேடிஎம் ஷேரில் இப்போதைக்குலாம் என்ட்ரி கொடுக்க மாட்டேன்.
இப்போதைக்குள்ள எப்போவுமே இந்த பேடிஎம் ஷேரில் நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டொயோட்டோ கிர்லாஸ்கர் மோட்டார்ஸ்லாம் வந்து அப்டேட். இவங்க வந்து யூனியன் பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா வெஹிக்கிள் லோன்ஸ் தான். இந்த வெஹிக்கிள் லோன்ஸ் வந்து 90% வரைக்கும் ஃபினான்சிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளெக்சிபிள் டென்யூரில். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப காம்படிட்டிவ் ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 years, அதாவது இவங்க சொல்லியிருக்கிறது ஃப்ளெக்சிபிள் டென்யூர்ஸ்னால் 7 yearsக்கு வந்து 8.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. அதே 5 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டிவ் ரேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மோரலாட்டு டொயோட்டோ கம்பெனியில் வந்து அப்டேட். இவங்க வந்து யூனியன் பேங்க் கூட அந்த வெஹிக்கிளுக்கு லோன் பண்ணுறது சம்மந்தமாட்டு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து ஒரு மெர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வியாகாம் 18ஐயும் வியாகாம் 18 மீடியா பிரைவேட் லிமிடெடும் ஸ்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெடும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிறதுக்கு வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து வியாகாம் 18 ஸ்டார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HAL வந்து அப்டேட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்க SAF HAL கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏரோவாலி இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹெலிகாப்டர்ஸுக்கு. ஸோ 13 ton மீடியம் லிஃப்ட் கிளாஸ் இந்தியன் மல்டி ரோல் ஹெலிகாப்டருக்கு தான் இந்த டெக் பேஸ் மல்டி ரோல் ஹெலிகாப்டருக்கும் இந்த நான் சொன்ன இந்த ஏரோவாலி இன்ஜின்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி வராங்க. ஸோ இது வந்து SAF HAL கூடயும் HALலும் சேர்ந்து தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க. ஸோ பவர் இன்ஜின் அந்த ஹை பவர் இன்ஜின் நேம்டு தான் அந்த ஏரோவாலின்னு சொல்கிறாங்க. இது வந்து HAL கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. இந்த SAF HALனு சொன்னால இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் ஹெலிகாப்டர் இன்ஜின் SASம் HALோட ஜாயிண்ட் வெஞ்சூர் தான் இந்த SAF HALனு சொல்கிறாங்க. மோரலாட் இது வந்து HAL கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஸ்டேக்கை அஸ்ட்ரோ ஆஃப்ஷோர் அப்படிங்கிற கம்பெனியில் 1551 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அஸ்ட்ரோ ஆஃப்ஷோருங்கிறது லீடிங் குளோபல் OSV ஆப்ரேட்டராக இருந்திருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டு, இந்தியா, ஃபார் ஈஸ்ட், ஏஷியா, ஆஃப்ரிக்காலலாம். இது வந்து இப்போ அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. 80% அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. $185 மில்லியன் 1551 கோடி இந்தியன் வேல்யூவில். நெக்ஸ்ட் காக்னிசான் HL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து எம்ப்ளாயிஸோட பெஞ்ச் டைமை குறைக்கிறாங்க. பெஞ்ச் டைம்னா எம்ப்ளாயிஸுக்கு ப்ராஜெக்ட் இப்போ இல்லை, ப்ராஜெக்ட் ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால இப்போ பெஞ்ச் டைமை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசான் HL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. ஆர்விஎன்எல்ல வந்து அப்டேட்டு. ஆர்விஎன்எல்லோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக்ல ஒரு கரெக்ஷனுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் எப்போ கரெக்ஷன் ஆகும்னு தெரில. பட் இப்போ இருக்கிற லெவலில் நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 202 கோடி வேல்யூவில் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேட் வந்து இவங்களுக்கு வந்துருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து 18 monthsல இவங்க கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஆர்விஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா US FDA வந்து வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் ஜரோட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இன்ஜெக்டபிள் யூனிட்டுக்கு தான் அந்த வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டிகிரிட்டி ரிலேட்டட் வயலேஷன் வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கொடுத்த அப்டேட். HDFC பேங்க் வந்து கிகா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிக் ஒர்க்கர்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது கிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர். அதாவது இவங்களுக்கு பெர்மனண்டாக ஒரு வேலை இருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸாக இருப்பாங்க. குறிப்பாட்டு வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டெலிவரி பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட செக்மெண்ட்டில் இருக்கிற பர்சன்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து தனியாட்டு கொண்டு வராங்க. கார் லோன்ஸு சரி, நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு. இதுக்கு ப்ரீமியம் வந்து $20 per டேலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை வந்து அவங்களுக்குள்ளே அவங்க பிஸ்னஸுக்குள்ளே இழுக்கிறதுக்கு வேண்டி இவங்க அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க நேம் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வேண்டி ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து கிக் ஆஃப் பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் ரீட்டைல் அசட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அதில் வந்து கோல்டு லோனு, 2-wheeler லோனு, குயிக்கர் டிஸ்பர்ஸ்மெண்ட் இதெல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ஸ்மார்ட் ஹப் வயப்பார் சொல்யூஷன்ஸ். அடுத்து பார்ட்னர்ஷிப் வித் ரேசர் பே, பயோனியர். இந்த பேமெண்ட் சம்மந்தமாட்டு ரேசர் பே கூடயும் பயோனியர் கூடயும் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BPCL கொடுத்த அப்டேட். BPCL வந்து நியூ ரிஃபைனரிங் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 5 to 7 yearsல பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனர்ஜியோட தேவை இன்க்ரீஸ் ஆகுறதுனால இவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு. நியூவாட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு 1,80,000 3 லட்சம் பேரல்ஸ் per day வந்து
ஆயில் ரெஃபைனரி மூலமாட்டி எடுக்க இருக்கிறாங்க. அதுவும் அந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் சதர்ன் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்லையும் நார்தன் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்லையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜூலையிலே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 1.7 ட்ரில்லியன் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது ரிஃபைனிங், ஃபியூல் ரீட்டைலிங், பெட்ரோகெமிக்கல்ஸ் இந்த செக்மெண்ட்டில். அடுத்தது இவங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்ஷனுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வந்து ஃபாரின் மார்க்கெட் மூலமாட்டோ லோக்கலில் வந்து இன்டர்னல் அக்யூலர்ஸ் மூலமாட்டோ பாரோயிங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பிபிசிஎல் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாட்டு 9 lakhs barrels per day வந்து நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க பில்ட் பண்ண போகிற 2 நியூ பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாட்டு கொச்சி ரிஃபைனரி சவுதர்ன் இந்தியாவில் 3,10,000 barrels per day எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பீனா ரிஃபைனரி சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிறதுல வந்து 1,56,000 barrels per day எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இப்போ இவங்க ஹோல்ட் பண்ணுற 3 ரிஃபைனரிஸ் மூலமாட்டு 7 லட்சம் barrels per day வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பிபிசிஎல் வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட் வந்து கொச்சியில் வந்து 2027லையும் பீனாவில் வந்து 2028லையும் பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பிபிசிஎல் வந்து பீனா ரிஃபைனரி கெப்பாசிட்டியை 3 லட்சம் barrels per day ஆட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க 2026க்குள்ள. பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடியாவில் இருக்கிறாங்கன்னா 4000 ஃபியூல் ரீட்டைல் அவுட்லெட்டை வந்து இந்தியாவில் இன்னும் 5 yearsல ஓப்பன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. அதை வந்து 26,000 மட்டும் இன்க்ரீஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. 2040 நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 gigawatt ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2025லையும் 2035 10 gigawatt அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பிபிசிஎல் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அப்டேட் 12.66 lakh ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட்ல இவங்க வித்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ மோராட் இது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஷேர் ஹோல்டிங் வந்து 2% கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டோட ஷேர் ஹோல்டிங் ஜி என்டர்டைன்மெண்ட்ல 2% கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா பர்சஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2 டாடா இவி ரீட்டைல் ஸ்டோரை வந்து எடப்பாப்பாலையும் அடுத்தது வந்து காலா மசாரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து கொச்சியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 இவி ரீட்டைல் அவுட்லெட் ஸ்டோரை வந்து இவங்க கொச்சியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸோட சப்சிடரி டாடா பர்சஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா இவியில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு 2025 கியா EV9 அதை வந்து சவுத் கொரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 46 lakhன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்டோபர் 3 இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கியா மோட்டர்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவில் வந்து அப்டேட்டு விஸ்தாரா வந்து ஏர் இந்தியா கூட மெர்ஜ் ஆக போகிறாங்க நவம்பர் 12 அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஏர் இந்தியாவுக்கு ஒரு நியூ மைல் ஸ்டோனாக இருக்குது. ஸோ செப்டம்பர் 3 வந்து பேசஞ்சர் வந்து இந்த விஸ்தாராவில் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நவம்பர் 12 பண்ண முடியாது. ஏன்னா நவம்பர் 12 இவங்க மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரா தான் ஏர் இந்தியா. ஸோ அதை விஸ்தாரா வந்து ஏர் இந்தியா கூட மெர்ஜ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனாக இருக்குது ஏர் இந்தியாவுக்கு. மோராட் இது வந்து ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேயில் வந்து அப்டேட்டு, அதாவது பிரெயின் பீஸ் சொல்யூஷன் அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் கிரே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 13 தான் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. ஐபிஓ வந்து நெட் லாஸ் 57 கோடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்ஸில். சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 90 கோடியாக இருந்த லாஸ் இப்போ 57 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ரெவன்யூ வந்து 1652 கோடி பண்ணியிருக்காங்க. 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. நெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது சீக்வென்ஷியல் பேசிஸில். ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 52 கோடி இருந்தது, இப்போ 57 கோடி லாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூவும் வந்து 0.9% சீக்வென்ஷியல் பேசிஸில் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 74.3 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் பேசிஸில் 106% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூனிக்யூ டிரான்சாக்டிங் கஸ்டமர் வந்து 9.5 மில்லியனாக இருக்குது, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல்டி சேனல் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் வந்து அவங்களோட ஆர்டர் வால்யூம் 9 மில்லியனாக இருக்குது. இயர் பேஸில் 19% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜினல் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஆர்டர் பெர் வேல்யூவில் மார்ஜினல் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கிரை கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் அந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, யாரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வேண்டி தான் அந்த அப்டேட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிகே பிர்லா குரூப்பில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பிர்லா ஃபெர்டிலிட்டி அண்ட் ஐவிஎஃப் அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்லி Tier 2 Tier 3 சிட்டிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பிர்லா ஃபெர்டிலிட்டி அண்ட் ஐவிஎஃபோட அவன்டி பிர்லா அவங்க தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிகே பிர்லா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட். HDFC பேங்க்ல வந்து இன்னைக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 6997 கோடிக்கு ஒரு மல்டிபிள் பிளாக் டீல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4.69 crore ஷேர் வந்து கை மாறி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட்டு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.